தோட்டம் நடும்போது ஒரு அத்திமரம் நடுவாங்களாம். ஆமீன். அதற்கு பல நோக்கங்கள் வேத சரித்திரத்தில் சொல்ல வேத சரித்திராளர்கள் பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆமீன். ஒரு அந்த நல்ல வெட்ட வெளிச்சத்தில் ஒரு அத்தி நடுவதனுடைய நோக்கம் ஒன்று நிழலுக்காக, ரெண்டு ஆமீன் சோத்திர நிழலுக்காக சொன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு, ட்ரெஸ் மாத்துக்கிறதுக்கு, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு, மத்தியானம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, இந்த நிழலுக்காக ஒரு நோக்கம். ரெண்டு, அந்த இளைப்பாற வரும்போது அந்த அத்திப்பழத்திலிருந்து பழம் பறித்து சாப்பிடுவார்களாம். அது ரெண்டாவது நோக்கத்துக்காக அத்தி. மூன்று, அந்த அத்தி நடுவது ஆமீன் இந்த திராட்சை தோட்டத்தில் ஆமீன் சிறுநரிகளும் குழிநரிகளும் இருக்கின்ற இந்த நரிகளை பிடிக்கிறதற்கெல்லாம் திடீரென்று சிங்கம் தோட்டத்துக்குள் வருமாம். சரித்திரமாகும். இந்த சிங்கம் வரும்போது மனித ஜீவனை காத்து கொள்வதற்கு ஓடி போய் அத்திமரத்தில் ஏறுவார்களா. நம்ம இன்னைக்கு காணுகிற அத்திமரம் போல அல்ல. சோத்திர அத்திமரங்கள் என்று சொல்லுகிறது 60 அடியிலிருந்து 70 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடிய இஸ்ரவேலின் அத்திகள். ஒரு அத்திமரத்தினுடைய நிழலில் 6 பேர் மலைக்கு ஒதுங்கலாமாம். பழைய சரித்திரம். அதாவது கானானில் வளைந்தது. சோத்திரம். ஒரு திராட்சை கொலையெல்லாம் 6, அதாவது 2 பேர் தோல் எடுத்து சாப்பிட்டது. சரித்திரத்தில் படிக்கும்போது ஒரு திராட்சை பழம் எல்லாம் 2-3 பேர் சாப்பிடலாமா. நம்ம இன்னைக்கு ஒரு கொத்து தான் 4-5 பேர் சாப்பிட முடியுது. அப்படி அப்போ ஜீவனை காப்பாற்றிக்கொள்ள இப்படி பல சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எஜமான்கள் நல்ல கொத்தி கிளைத்து திராட்சை நடும்போது 50 வருஷம் பலன் கொடுக்கும் திராட்சை. அதாவது 3 ஆண்டுகளில் சோத்திரம் திராட்சை கனி உண்டாகும், சரியா ப்ரிப்பரேஷன் பண்ணினால். ஆனா அதுக்கு முன்பதாகவே இந்த தோட்டத்தை பண்படுத்துவதற்கும், காப்பதற்கும், இளைப்பாறுவதற்கும், ஆசுவாசம் கிடைப்பதற்கும், தனக்கு ஆரோக்கியம் உண்டாக்குவதற்கும், நல்ல மருத்துவ குணம் கிடைப்பதற்கும் எல்லாம் இப்படிப்பட்ட பலவிதமான நோக்கத்தோடாகும் அந்த திராட்சை தோட்டத்தில் ஒரு என்ன நடுவார்களாம், அத்திமரத்தை நடுவார்களாம். ஆவிக்குரிய அனுபவத்தில் அது யூதனை குறிக்கிறது. ஆமீன். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்மை குறிக்கிறது. அப்ப இந்த அத்திமரத்தில் பல நோக்கம் இருக்கிறது.